பாலைவன மணல் மற்றும் போர் முரசு சத்தம். நண்பர்களே, வரலாற்றில் சில போர்கள் வெறும் நிலப்பரப்பிற்காக நடக்கும். ஆனால் சில போர்கள் கொள்கைக்காகவும் சத்தியத்திற்காகவும் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான போர்தான் பத்ரு போர். வெறும் 313 பேரை கொண்ட ஒரு சிறிய படை தங்களை விட 3 மடங்கு பெரிய படையை எப்படி எதிர்கொண்டது? வாருங்கள் பார்ப்போம். கிபி 624 ஆண்டு ரமலான் மாதம் மதீனாவில் இருந்த நபிகள் நாயகம் அவர்களுக்கும் மக்கா குறைஷிகளுக்கும் இடையே பதற்றம் நிலவியது. மக்கா குறைஷிகள் முஸ்லிம்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்தனர். பெரும் வணிகக் கூட்டமாகச் சென்று கொண்டிருந்தனர். இதை தடுக்கவும் தங்களின் உரிமையை நிலைநாட்டவும் முஸ்லிம்கள் புறப்பட்டனர். மக்காவிலிருந்து 1000 வீரர்கள் நவீன ஆயுதங்கள், குதிரைகள் மற்றும் ஒட்டகங்களுடன் ஆக்ரோஷமாக வந்தனர். ஆனால் முஸ்லிம்களிடமோ வெறும் 313 வீரர்கள் மட்டுமே இருந்தனர். அவர்களிடம் இருந்தது மிக குறைந்த ஆயுதங்களும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் மட்டுமே. பத்ரு என்ற இடத்தில் 2 படைகளும் சந்தித்தன. போருக்கு முன்னதாக நபிகள் நாயகம் அவர்கள் இறைவனிடம் கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்தார்கள். இறைவா, இந்த சிறிய குழு இன்று அழிந்துவிட்டால் உன்னை வணங்க இந்த பூமியில் யாரும் இருக்க மாட்டார்கள். அந்த கால வழக்கப்படி போர் ஒற்றையாள் சண்டையுடன் தொடங்கியது. இதனால் எதிரியின் வியூகத்தை உடைக்க முடியும், ஒரு முக்கிய தலைவரை வீழ்த்த முடியும். முஸ்லிம்கள் தரப்பில் ஹம்சார் அலி, அலீர் அலி மற்றும் உபைதார் அலி ஆகியோர் களம் இறங்கி எதிரிகளை வீழ்த்தினர். அதன் பிறகு பொதுப்போர் வெடித்தது. வானவர்கள் இறங்கி முஸ்லிம்களுக்கு உதவி செய்ததாக வரலாறு கூறுகிறது. இந்த போரில் குறைஷிகளின் தலைவன் அபூ ஜஹல் கொல்லப்பட்டான். இந்த போர் ஒரு முக்கியமான நிகழ்வாக அமைந்தது. இறுதியில் முஸ்லிம்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றனர். 70 எதிரிகள் கொல்லப்பட்டனர், 70 பேர் கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். இது வெறும் இராணுவ வெற்றி மட்டுமல்ல, சத்தியம் அசத்தியத்தை வென்றதற்கான அடையாளம். பத்ரு போர் நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், எண்ணிக்கை பலத்தை விட உண்மையும் உறுதியான நம்பிக்கையுமே ஒருவரை வெற்றி பெறச் செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இது போன்ற வரலாற்று தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.